மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று உயிரிழந்த முத்துகிருஷ்ணன் தந்தைக்கு ஆறுதல் கூறினர். அப்போது அங்கு கூடியிருந்த மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் மர்மமான முறையில் மரணமடைந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் இன்று எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்படுகிறது. இந்நிலையில் அங்கு வந்த மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் முத்துகிருஷ்ணனை தந்தையை சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது முதல் தகவல் அறிக்கை அளிக்காத காரணத்தினால் உடற்கூறு ஆய்வு செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறியதை அடுத்து உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை அழைத்து எஃப்ஐஆர் பதிவு செய்து நகல் அளிக்க உத்தரவிட்டனர். அப்போது அரசு சார்பில் முத்துகிருஷ்ணன் சகோதரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என முத்துகிருஷ்ணனின் தந்தை கோரிக்கை வைத்தார். இன்வோக் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த அபெட்மெண்ட் டு சூசைடுக்கு யாரோ ஒருத்தர் பேர் சொல்லனா யாரு மேல அபெட்மெண்ட் போடுவீங்க? அவங்க அப்பா எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அபெட்மெண்ட்டை பத்தி ஒண்ணுமே இல்லை. அதாவது யாரு ஒருவேளை சந்தேகம், நம்மளுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கோ தூண்டுதல் பண்றதுக்கு யாரு இவங்க தான் காரணம்னு சொல்ற மாதிரி யார் பேரும் சொல்லாத நிலையில அபெட்மெண்ட் டு சூசைடை நான் இன்வோக் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால 12 மணிக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் நடக்கட்டும். அதோடு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்க, அது மாத்திரம் இல்லை, யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் நடக்குது. தோரட் கமிட்டியோட ரிப்போர்ட்டை இவங்க ஃபாலோ பண்ணணும் கவர்மெண்ட்டு அப்படின்னாங்க. ஸ்டேட்மெண்ட் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கூட கொடுங்க, அதுவும் பதிவாகட்டும். எஃப்ஐஆர் காப்பி கிடச்சிரும், அதுக்கப்புறம் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் பதிவாகட்டும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்.